மழை எப்படி உச்சக்கட்டமாக பெய்யுதுன்னா அந்த மாதிரி பேய் மழை. வாவ், பிஸ்டாச்சியோ ஏஜ் ஆஃப் எம்பையர் மாதிரி ஒரு கேம். I find this one the most enjoyable. சாண்டா கிளாஸ் ஃபுல்லாக உட்காந்துருக்காரு. நைஸ். சின்ன சின்ன விஷயம் உங்களுக்கு எது தெரியுதோ அதையே எப்படி சொல்கிறது பிஸ்னஸாக பண்ணி हेलो दोस्त, हमारे देश के इंडिया के सबसे के पानी. इनकी ரொம்ப நாள் கழிச்சு தோஸ்தோஸை பார்க்க வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம வெளில போகிறோம். சரியான மழை பெய்யுது பாருங்கள். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. பட் ஆனாலும் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம், கிறிஸ்மஸ் ரிலேட்டட் ஒரு ஏதோ ஈவெண்ட் நடக்குது. ஸோ அதில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நானும் என் ஃப்ரெண்டும் அவங்க கோட் வச்சுருக்காங்க, என்கிட்ட கூட தான் இருக்குது. ஏ பக்கம் வந்து பார்த்து பேசுறா என்னடி இது கைஸ். இப்போது நடந்து போகிற பாதையே குளிர் உச்சக்கட்ட குளிர் இருக்குது. இந்த பீக் ஆஃப் த ஹில் போனால் எவ்வளோ கோல்டு வருமோ அந்த அளவுக்கு ஒரு கோல்டுப்பா. நான் 4-5 ட்ரெஸ்ஸு போட்டு உள்ளே வச்சுருந்தாலும் அவ்வளோ குளிருது. எவ்வளோ டிகிரி செல்சியஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? 7 டிகிரி செல்சியஸ். ஸோ இப்போது இடம் மழை பெய்யறது காட்டுற பாருங்கள், சூப்பராக இருக்கும் சினிமாட்டிக்கலி. ட்ரைனேஜில் எவ்வளோ சூப்பராக தண்ணி சலன்னு போகுது. இப்போ மழை அங்கெல்லாம் பாருங்கள் தூரத்தில் சரியான மழை. தோஸ் டிட் யூ மிஸ் மீ? ஒரு பில்டப் இல்லை சும்மா. ஸோ போகிற எனக்கு தெரிஞ்சு ஈவெண்ட் நடக்குமா நடக்காதேனே டவுட்டாக இருக்குது ப்ரோ இப்படி மழையில். இண்டோர் ஈவெண்ட்டா? ஸோ இண்டோர் ஈவெண்ட்னால நம்ம தப்பிச்சிட்டோம், இன்னும் பிரச்சனை இல்லை. ஸோ நாங்கள் ஷார்ட் ரூட்டில் போகிறோம் இப்போது. சரியான மழை. வாவ், இது பெட்ஸ் ஷாப். இது என்னென்னமோ இருக்குது. வெறும் பெட்ஸுக்காகவே இதெல்லாம். நம்ம ஊரில் குழந்தைங்களுக்கே இவ்வளோ பில்டப் இருக்குமான்னு தெரில. ஐயோ, கான்டென்ட்டுக்காக மழை புயல் வெயில் எல்லாம் தாண்டி கான்டென்ட் எடுத்துன்னு இருக்கேன். நடுவில் மிஸ் ஆகிடும். பட் I'll try my best. I'll try to entertain everybody who's keep on supporting me. Love you guys. Love you guys. மழை எப்படி உச்சக்கட்டமாக பெய்யுதுன்னா அந்த மாதிரி பேய் மழை. பார்க்குறீங்களா? இப்போ காட்டுறேன் பாரு. வா, இங்கேருந்து என் ஃபோனில் அவ்வளோ நல்லா வியூவே வரல. ஸோ இங்கே பாருங்கள், இது ஒரு இந்தியன் கடை. இங்கே தம் பிரியாணி, இடியாப்பம், பஜ்ஜி, மலையாளி ரன் பண்ணுற ஷாப். இது ஃபுல்லாக மல்லியா, இது கேரளா பேஸ்டு ஃபுட்டு தான் இருக்கும். பழம்பொரி, பீஃப் பிரியாணி, இந்த மாதிரி ஃபுல்லாக பீஃப் பரோட்டா, தம் பிரியாணி, இந்த மாதிரி டிஷ்ஷஸ் தான் மேஜராக இருக்கும். செம்மையாக இருக்கும். ஹபீட், டூ ட்ரை. ஹாபீட் டூ ட்ரை. கைஸ், வி ஆர் ஹியர். இது ஏதோ உள்ள சந்தில் பொந்தில் இருக்குது இந்த இடம். ஸோ காட்டுறேன் பாருங்கள். என்ட்ரன்ஸ் டிஃப்ரெண்ட்டான இடம். ஜெல்லிக் ரிசப்ஷன். இதுக்குள்ளே தான் ஃபுல்லாக மல்டிபிள் கைண்ட் ஆஃப் இது என்ன ஸ்டோர்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ லெட்ஸ் கோ எக்ஸ்ப்ளோர், கமான். ஓ, அட்மாஸ்ஃபியரே பயங்கரமாக இருக்குது. வா. ஸோ இதான் ஃபஸ்ட்டு ஷாப் போகிறது. ஃபுல்லாக த்ரிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். வாவ், ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஃபுல்லாக த்ரிஃப்டிங் பண்ணியிருக்காங்க. சாரி, க்ளோத்ஸு, மேட். வாவ், வாவ், இது என்ன பிளேஸ் சும்மா செமையாக இருக்குது. ஓஜி ஸ்பாட்னு நினைக்கிறேன் கைஸ் இது. ஓ வாவ், சும்மா என்னென்னமோ இருக்குது. கேப்புக்கு விற்கிறாங்களா ப்ரோ?
அதுக்கு இவ்வளோ காசா? நைட்டி இது வகை வகையான நைட்டிடா பாவி. வாவ், வெறும் அழகாக இருக்குது தவிர வேறு ஒன்றுமே இல்லை. பூரா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸாக இருக்குது, சின்ன சின்ன டாய் ஃப்ரேம்ஸ். வாவ், லாஸ்ட் ஆஃப் அஸ், மார்வல் காமிக்ஸு, பேட்மேன், அயர்ன் மேன். வாவ், ஓ நம்மளை வரைஞ்சி தருவாங்களா? ட்ரை பண்ணலாமா ப்ரோ? அது நல்லா இருக்குது, நம்மளை வரைஞ்சி தருவாங்களாம். லாஸ்ட்டாக வரலாம். அப்போ சத்தம் ஓவராக இருக்கே. ஓ, அப்படியே ஒரு வியூ பாருங்க. மேலே 4 பேர் பறகுறானுங்க. அந்த அக்கா தான் படுறாங்க. ஒரு சைடு போயிட்டு இருக்கோம் நாங்கள். பா சத்தம் ஓவராக இருக்கு. ஃபுல்லாக போர்ட்ரேட்ஸ். வாவ், வரைகிறாங்களே, நைஸ். மிஷலி, ஏய் வரி குதிரை. பிக் பெத் ஆர்ட் ஸ்பேஸ். என்னென்னவோ வச்சுருக்காங்க இங்கே பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லா சீரீஸும் இருக்குது. அந்த டைமில் இந்த விண்டேஜ் மூவிஸ்லலாம் காட்டுவாங்கல்ல, சும்மா அப்படியே ஏஸ்தட்டிக்காக இருக்கணுன்ட்டு. பா என்னென்னமோ ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது. இது ஸ்பீக்கர் ப்ளே ஆகிட்டு இருக்கு. வாவ், செம்மையாக இருக்குது. மேலே ஓப்பன் ஸ்பேஸு, சோஃபாவா? ஏகப்பட்ட க்ரியேட்டிவான ஸ்டஃப்லாம் இவனுங்களால தான் கண்டுபிடிக்க முடியும். வேறு சத்தம் ஓவராக இருக்குது. பா எக்கச்சக்க ஸ்டஃப்பு பயங்கரமாக இருக்குது. அதனால் வேறு முறையுது நம்மளை. வாவ், இப்போ ஃபுல்லாக ஒரு ஆர்ட் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். பா வாவ், செமையாக இருக்குது. மஞ்சள் நாய், மைக்கேல் ஜாக்சன். இங்கே பாருங்கள், மைக்கேல் ஜாக்சனோட ஆர்ட்டு. அது வரையில் ஜஸ்ட் ஒரு பின்னு வச்சு ஒரு ஆர்ட் ஆக்கியிருக்காங்க. வா, அதோட விலை 8000 ரூபாய். ஏகப்பட்டது இருக்கிற அப்பாவி. எங்கே ஒன்று இருக்குது பாரு ப்ரோ, பீம் ஆஃப் லைட். ஓ அதுக்கு தான் அந்த லைட்டு, அந்த லைட்டு படுறதுனால எமோஷன். வா, ஐயோ. ஹலோ, ஹாய். வாவ், திஸ் ஒன்ஸ் கிரேசி ப்ரோ. அப்படின்னு சும்மா வர பில்லை கொடுக்க வேண்டியது, ஒன்றுமே இல்லை இதில். ஹாய். What is this art called as, like using this? I've heard it's called string art, but I don't like the term string art, so I call it thread art. Thread art. Because I think it's like, for me, because I use this, to me this is thread. Yeah. It's Okay. not string, it's thread. So yeah, thread art. That's Okay. what I learned. Yeah, thank you. No worries. Yeah, feel இது வந்து அவங்க வந்து நூல் வச்சே பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே. பா. chat about what. Yeah, anything. Okay. All right. வணக்கம், என் பெயர் இம்மோஜன். நான் ஒரு நூல் கலைஞன். அதனால் இங்கே உள்ளவை எல்லாம் என் படைப்புகள். நான் நூலும் ஆணியம் கொண்ட பாகங்களை உருவாக்குகிறேன். உதாரணத்திற்கு இந்த படைப்பை பாருங்கள். இது ஒரு பெண்ணின் உடல் மாதிரி தெரியும், ஆனா இது முறுக்க துண்டு துண்டாக பிரிச்சு வச்சிருக்கிறது. ஆனா நீ கொஞ்சம் கவனமா பார்த்தா அந்த பாகங்கள் நூலு மானியம் சேர்த்து செய்யப்பட்டதுன்னு தெரியும். இங்குள்ள இந்த படைப்பும் அதே மாதிரி தான். இது ஒரு கட்டிட கலை படைப்பு. இது பர்மிங்காமில் இருக்கும் கிராண்ட் ஹோட்டல் என்ற கட்டிடத்தை பற்றியது. இது அப்படியே அதே கருத்து. உன்னிடம் நூலு மானியம் இருக்கு,
ஆனா இது ரொம்பவே நுணுக்கமா இருக்கு. அப்புறம் இங்க பக்கத்துல முற்றிலும் வேற மாதிரி ஒரு உதாரணம் பட்டாம்பூச்சி. அதே மாதிரி தீம் தான். இது நூலும் ஆணியும் வைத்து வடிவம் கட்டி கொண்டு போறது. ஆனா எனக்கு வேற ஸ்டைல்கள், வேற விஷயங்கள் செய்ய பிடிக்கும். அப்படின்னா உங்ககிட்ட பட்டாம்பூச்சி இருக்கு, பூச்சிகள் இருக்கு, முகப்படங்கள் இருக்கு. இப்போ வேறு ஆமாம் வேறு ஸ்பாட் இப்போது இதில் ஃபுல்லாக ஏதோ சிடிஸு புக்ஸ் மாதிரி இருக்குது கலெக்ஷன். என்ட்ரன்ஸ் எங்கே இந்த இதுக்கு ப்ரோ இங்கெல்லாம் என்ட்ரன்ஸு சரி வேறு சைடு இரு. இடமே அமைதியாக இருக்குது. இப்போ ஏகப்பட்ட புக்கு கலெக்ஷன்ஸ், டாய்ஸு. என்ன டாய்ஸா லெகோவா? கோலம், கிரிஃபின், வாவ், ட்ராகன். இதெல்லாம் ஹாரி பாட்டர் கைண்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸா தெரியல இது. வாவ், கேங்ஸ் ஆஃப் ரோம், நைஸ் கலர்ஸ், வானவில், paintings, wow, nice. Pa Age of Empire மாதிரி ஒரு கேம். நைஸ், தேங்க்யூ. ஒரே ஒரு கேமோட பட்ஜெட் மட்டும் பார்த்தேன், 5000 ரூபான்னு இருக்குது. எங்கள் அம்மா அதில் மளிகை சாமானே முடிச்சிடுவாங்க மாதம். கிறிஸ்மஸ் தாத்தா சாண்டா கிளாஸ் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். வாவ், சாண்டா கிளாஸ் ஃபுல்லாக உட்காந்துருக்காரு. நைஸ், வா வா வா. சாண்டா கிளாஸ், சாண்டா கிளாஸ், வா. I met Santa Claus. Santa Claus is real. இதோ இந்த இதுக்குள்ளே தான் உட்காண்ட்ருக்காரு. இப்போ தான் பார்த்தேன், உங்களுக்கு போய் காட்டுறேன். எனக்கு சாண்டா கிளாஸ் உள்ளே உட்காண்ட்ருக்காரு. ஹாய் சொன்னார். சாண்டா கிளாஸை பார்க்க நம்ம காசு கொடுக்கணும், ஃப்ரீ இல்லை. ஏ பர்ஃப்யூம்ஸு, என்னென்னமோ ஒரு ஆயில் சென்ட். வாவ், இது டிஃப்யூசரு, கேண்டிலு, ஸ்மெல்லிங் கேண்டில், நைஸ். பயங்கர சென்டட் கேண்டில்ஸ். இதெல்லாம் எப்படியோ மினிமம் ஒரு 10 pounds ஆகுது இருக்கும். 1000 ரூபா. பா, டிசர்ட்டு, வாவ். இது ஆர்கிடெக்சர் பயங்கரமாக இருக்குது. ரொம்ப நாள் வீடியோ பண்ணதுனால கண்டென்ட்டே வர மாட்டேங்குது. என்ன பேசுறதுன்னு தெரில, சிரிப்பு தான் வருது எனக்கு என்ன நினச்சா. வாவ், அக்கா பயங்கரமாக நெக்லஸ்லாம் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கேன். ஆனால் ஒன்று 2400 ரூபா, 2200 அது நம்ம ஊரில் கோல்டே வாங்கிட்டு போயிடலாம். அநியாயமாக இருக்குது. பயங்கரமான டெசர்ட்லாம் இருக்குதுப்பா. ப்ரௌனிஸோட டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் காட்டுற மாதிரி நான். வாவ், பிஸ்டாச்சியோ, வின்டர் ஒண்டர்லேண்ட், சால்டட் கேரமல், சாக்லேட்டு, பேட்டில்பர்க் பிளாண்டி, மில்கி பார் பிளாண்டி. ஏன் வாய் கொளருது? 1 450 ரூபா, 4 வாங்கினா 1700 ரூபா, 6 வாங்கினா 2300 ரூபா. பா, சரியான பிஸ்னஸ்க்கா. கைஸ், ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. ஃபுல்லாக ஒரு எண்டுக்கு வந்துட்டோம். இந்த கிறிஸ்மஸ் ஈவெண்ட் ஒன்று பார்ட்டிசிபேட் பண்ணி சும்மா ஒரு குவைட் ஸ்மால் ஐடியா கிடச்சிது. எப்படிலாம் இருக்கும், எப்படின்னா நமக்கு தெரிஞ்ச எந்த ஸ்கில்லுனாலும் இவங்க விட்டுற மாட்டாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே அவங்களே எம்ப்ரேஸ் பண்ணி, நீங்களே பார்த்தீங்களே எவ்வளோ விமன் வந்து சின்ன ஸ்கில்லையே, அதாவது ஜுவல்லரி மேக் பண்ணுறதாகட்டும், ஆரி ஒர்க் பண்ணுறதாகட்டும், சும்மா அந்த நிட்டிங் பண்ணுவாங்கள்ல நம்ம ஊர்லலாம், அந்த ஸ்கார்ஃப் பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன விஷயம் உங்களுக்கு எது தெரியுதோ அதையே எப்படி சொல்கிறது பிஸ்னஸாக பண்ணி somehow they are selling their in a better way. பா, சீரியஸாக வேறு லெவல். அண்ணா, பெண்களுக்காக ஏன்னா நீங்க இவ்வளவுதான் கஷ்டப்படுறீங்க? எதுக்கு நான் இவ்வளவுதான் நீங்க கஷ்டப்படுறீங்க? உடம்பு ஏற நீங்க இப்படி வளர்த்துக்கிறீங்க? கைஸ், நான் இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். என்னென்னா, நமக்கு ஒரு ஸ்கில் வரும், வேறு ஒருத்தருக்கு இன்னொரு ஸ்கில் வரும். அவங்க பயங்கரமான ஸ்கில் பண்ணுவாங்க. இன்னொருத்தர் வந்து
ஸ்கில் இருக்கும், பட் ஆனால் அவங்களே கம்பேர் பண்ணிவிட்டு அவங்க பயங்கரமாக பண்ணுறாங்க, என் ஸ்கில் அந்த லெவலுக்கு இருக்காதுன்னு நினைப்போம். ஸோ இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சும்மா ஒரு ஜுவல்லரி மேக்கிங்கு, நிட் பண்ணுறது, இல்லை வீட்டில் சும்மா லேடிஸ் பண்ணுறது எல்லாத்தையும் இவங்க ஒரு ப்ரொஃபஷனலாக எடுத்துகிட்டு வந்து அதை அவங்களே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு அக்ரிடேஷன், ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ நோ ஸ்கில் இஸ் இல்லை என்ன சொல்கிறது, நோ ஸ்கில் இஸ் வேஸ்ட் ஸ்கில், தப்பான சென்டென்ஸ் இது. இந்த கம்பேரிசன் இஸ் அ தீஃப் ஆஃப் ஜாய். யாரையும் வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு வர ஸ்கில்லு மாசான ஸ்கில்லு, பெஸ்ட்டு ஸ்கில், மற்றவனுக்கு அது வராது. ஸோ அதிலே பெரிய சுப்பீரியாரிட்டி உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வருமோ அதை எம்ப்ரேஸ் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப்பை ரன் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணி வேஸ்ட் பண்ணிக்காதீங்க டைமை. ஸோ யா, ஸோ ஐ ஹோப் யூ ஹேட் சம் ஃபன் இன் திஸ் vlog. ஃப்யூச்சரில் இன்னும் பங்கமான பிளாகில் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ இன்றைக்கி கற்றுக்கிட்ட பாடத்தை உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். நானும் அதே மாதிரி இவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னையே கம்பேர் பண்ணி ரொம்ப சகப்பெட்டிக்குள்ளே போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த சகப்பெட்டியை உடச்சிக்கிட்டு மேலே வர டைம் வந்துருச்சு. we are going to achieve a great things guys. நீங்களும் சாதிக்க போகிறீங்க, நானும் சாதிப்பேன். பெரிய லெவலில் போவோம், இந்த பாதையை எடுத்துகிட்டு போவோம். ஸோ யா, hope you guys enjoyed and hope you guys had fun. ஸோ இப்போ யாராச்சும் ஏதாச்சும் நான் மனசு வேதமாக பண்ணி நான் மன்னிச்சிடுங்க, யாரும் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ சப்போஸ் டிஸ்க்ளைமர். ஸோ ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நெக்ஸ்ட் vlogல சந்திப்பான் இந்த சுப்பீரியாரிட்டி சூர்யா. சும்மா ஃபன். ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே ahead. Bye guys.